இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லாமல் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுவாங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி டிப்ளமோ முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட்டோட தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஆதார் எண், ஆதார் கார்டு எண் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதேமாதிரி இமெயில் ஐடி, உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய முகவரி, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எல்லாமே ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. இங்கே இடம் தேதியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன்